பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் PMC தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். நம்மளுடைய ஆன்மா பத்தி புரிதல், ஆன்மா ரிலேட்டடான ஆன்மீக ஞானம் தெரிவது, இது எல்லாமே புது. ஸோ இந்த ஒரு டாபிக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் அபவுட் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னா என்னன்னா, சிம்பிளா சொல்ல போனோம்னா, மருந்துகள் இல்லாம மற்ற ஹீலிங் தெரப்பீஸ் இருக்கு, மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. கிறிஸ்டல்ஸ் மூலயமா, மெடிடேஷன் மூலயமா, பிரமிட்ஸ் மூலயமா ஹீல் பண்ண முடியும் அப்படின்றது ஒவ்வொரு கண்ட்ரியோட சயின்டிஸ்டுக்கும் கிளியரா தெரியும். பட் அவங்க ஏன் இதை பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இது ஏன் மெயின் ஸ்ட்ரீம்க்கு வர மாட்டேங்குன்னா, ஸோ இந்த ஒளியானது டக்குன்னு வருது, லைக் பளிச்சுன்னு ஒரு லைட் போட்டால் தெரியுது, அதுக்கு எப்படி ஸ்பீடெல்லாம் அதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. எல்லாத்துக்குமே ஸ்பீட் இருக்கு. ஸோ இந்த லைட் அப்படின்னாலுமே ஒரு வேவ் ஃபார்மை இமேஜின் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ ஒரு அலை எப்படி போயிட்டுருக்கோ, ஒரு ஃப்ரீக்வன்சி எப்படி போயிட்டுருக்கோ, அந்த பார்க்குற நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10,000 years முன்னாடி உதிச்ச லைட்டு நமக்கு இப்போ தெரியுதுன்னா, அங்கே இருந்து அவங்க 3000 வருடம் முன்னாடி இஜிப்சியன்ஸ் எப்படி இருந்தாங்க, சைனீஸ் சிவிலைசேஷன் எவ்வளோ ஓங்கி இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அவங்க இப்போ பார்க்க முடியுது. இந்த ஒளின்றது ஒரு அலை மாதிரி. ஸோ 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரொடியூஸ் ஆன ஒளி கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி, நீங்கள் ஒரு மலை உச்சியில் இருக்கீங்க, இன்னொரு மலை உச்சியிலேருந்து ஒரு கன் ஷாட் நடக்குது. ஸோ அந்த கன் ஷாட் நடக்கும்போது கரெக்டாக அந்த புல்லட் ரிலீஸ் ஆகி அது ஆல்ரெடி காற்றுல வரும்போது தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ மாஸ்டர்ஸ், PMC நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் ஸ்வாத்தியாய சிநேகிதம் என்ற இந்த பியூட்டிஃபுல் ப்ரோக்ராமுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய ஆன்மா பத்தி புரிதல், ஆன்மா ரிலேட்டடான ஆன்மீக ஞானம் தெரிவது, இது எல்லாமே புத்தகங்கள்ல எத்தனையோ விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எத்தனையோ ஆசான்கள் வெவ்வேறு உலக தேசங்களில் இருந்து நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் அந்த சைக்கிக் எபிலிட்டிஸோட இருக்காங்க. அவங்க நிறைய தெரப்பி செஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த தெரப்பி செஷன்ஸில் நடக்கிற ஒவ்வொரு கேஸ் ஸ்டடீஸ், ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கை, ஒவ்வொரு மனிதனுமே ஒரு சிலப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஒரு ஆன்ம ரீதியில் அது சோலோட வியூ பாயிண்ட்ல இருந்து டீகோட் பண்ணி அவங்க நிறைய விஷயம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே கூட நமக்கு புக்ஸ் மூலமா வருது. இவ்வளோ ஞானம் நம்ம வெறும் இந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கிறது மூலமா நம்ம பெறலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய PSSM-movement.org, இதுதான் நம்ம PSSM பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் ஆர்கனைசேஷன் உடைய வெப்சைட். இந்த வெப்சைட்ல நம்ம ரெக்கமெண்டட் புக்ஸ் அப்படின்ட்டு எத்தனையோ புக்ஸ் நம்ம பப்ளிஷ் லிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே கூட த ரைட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ். ஸோ நீங்கள் புக்கு படிக்கிற ஹேபிட் இல்லை, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டு ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி டக்குன்னு ஏதாவது ஒரு புக்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு மிக 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 அற்புதமான ஒரு டாபிக், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். கண்டிப்பா அவர் அவ்வளோ அழகா சயின்டிஃபிக் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு டாபிக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் அபவுட் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னா என்னன்னா, சிம்பிளா சொல்ல போனோம்னா, நம்ம வாழ்க்கையில நடந்த அனைத்து அனுபவங்களுமே அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த பூமியில யாரெல்லாம் வசிச்சாங்களோ அவர்களுடைய எல்லா வாழ்க்கை அனுபவங்களும் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த நபர்கள் மட்டும் இல்ல, பூமியில என்னெல்லாம் நடந்திருக்கு, பூமி கிரியேட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் அதுல என்னென்ன சரித்திரத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாமே நடந்தபடியா அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படின்றது பூமிக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு உலகம். ஸோ பூமின்றது ஒரு உலகம், அதே மாதிரி பூமி போல எத்தனையோ உலகங்கள் இருக்கு. அந்த உலகங்களையும் இந்த ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படின்ற ஒரு
இதை வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அந்த உலகத்தோட ஹிஸ்ட்ரி என்ன, அந்த மக்கள் வந்து எப்படி வசிச்சாங்க, ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் என்ன, இது எல்லாமே கூட அந்த ஆகாஷிக் ரெக்கார்டு வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடிஞ்சா நம்மளுக்கு அந்த ஞானம் அப்படின்றது வருது. ஸோ இந்த ஆகாஷிக் ரெக்கார்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கொஞ்சமா இந்த த ஸ்பீட் ஆஃப் த லைட் பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது புரிஞ்சாதான் ஆகாஷிக் ரெக்கார்டு வந்து சயின்டிஃபிக் வேல வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சயின்டிஸ்ட் இப்போ என்ன வந்து அறிவியலாக கண்டுபிடிக்கிறாங்களோ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக, அது ஆல்ரெடி நம்ம வந்து யார் மெடிடேஷன் பண்ணுறாங்க, இந்த ரிஷிஸ் யோகிஸ் எல்லாமே கூட அந்த நாலேஜை முன்னாடியே வந்து அவங்களுடைய விஷன்ஸில் வந்து உள்வாங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம சயின்டிஃபிக் வேர்ல்டு வந்து இப்போ வந்து வருது. ஏன்னா நம்ம எதுவுமே கண்ணால் பார்த்து அதை உடைச்சு அது என் கண்ணு முன்னால உடையுதா அது நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்செப்ஷன்ல தான் நம்ம இருக்கோம், நம்ம இந்த ஒரு பிசிக்கல் வேர்ல்டுல. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, நிறைய சயின்டிஃபிக் அற்புதங்கள் இருக்கு. இந்த சயின்டிஃபிக் வண்டர்ஸ் எல்லாமே கூட நிறைய விஷயம் சயின்டிஸ்ட்க்கு தெரிஞ்சது வெளி உலகத்துக்கு காமன் யூஸ்க்கு வரதில்லை. மருந்துகள் இல்லாம மற்ற ஹீலிங் தெரப்பீஸ் இருக்கு, மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. கிறிஸ்டல்ஸ் மூலியமா, மெடிடேஷன் மூலியமா, பிரமிட்ஸ் மூலியமா ஹீல் பண்ண முடியும் அப்படின்றது ஒவ்வொரு கண்ட்ரியோட சயின்டிஸ்டுக்கும் கிளியரா தெரியும். பட் அவங்க ஏன் வந்து இதை பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இது ஏன் மெயின் ஸ்ட்ரீம்க்கு வர மாட்டேங்குன்னா, தே ஹேவ் தேர் ஓன் ரீசன்ஸ். இது வந்துச்சுன்னா நம்ம யார் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி மொத்தமே கீழே போயிடும். யார் போயிட்டு மருந்துகள் வாங்குறது, யார் அதுக்கு அவ்வளோ கோடி கோடியா செலவு பண்றது? ஸோ இந்த வருமானம் எல்லாமே அவங்களுக்கு போறதுனால நிறைய அற்புதமான அவுட் ஆஃப் த வேர்ல்ட் இன்வென்ஷன்ஸ் எல்லாமே கூட மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் லேப் வரைக்கும் அந்த சயின்டிஸ்ட் வரைக்குமே அடங்கி இருக்கும். அதே போல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காப்பர் வயர் இருக்கு. ஸோ அந்த காப்பர் வயர்ல வந்துட்டு நம்ம வந்து மின்சாரத்தை பாஸ் பண்ணோம்னா, மின்சாரத்தை பாஸ் பண்றோம், அது கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் அந்த மின்சாரமானது போயிடும். ஸோ அந்த சார்ஜுங்கிறது கொஞ்ச நேரம் வருது, அதுக்கப்புறம் போயிடுது. பட் சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இதே காப்பர் வயரை ஒரு 0 டிகிரிஸ் செல்சியஸ்க்கு நம்ம வச்சுட்டா, லைக் 0 டிகிரிஸ், அந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல எப்போ அந்த காப்பர் வயர் இருக்கோ அப்போ அதுல வந்து மின்சாரத்தை பாஸ் பண்ணா அந்த மின்சாரமானது எப்பவுமே அந்த காப்பர் வயர்ல நிலைத்தே இருக்கும். ஸோ மற்ற எந்த இன்ஃப்ளூயன்ஸ்லையும் அந்த சார்ஜ் போயிடாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் கரண்ட் அதில் போட்டிங்கன்னா அந்த கரண்ட், அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்றது பெர்மனண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் எல்லாமே கூட இருக்குது. அண்ட் சயின்டிஸ்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன புரிஞ்சிருக்கிறாங்கன்னா, எர்த் மட்டும்தான் உலகம் இல்லை, மற்ற கிரகங்களும் இருக்குது, மற்ற உலகங்களும் இருக்குது. அங்கே மனிதர்கள் வாழ வேண்டியதில்லை, ரகரகமான ஜீவராசிகள் இருக்கு. அது எல்லாமே கூட கொஞ்சம் கொஞ்சமா சயின்டிஸ்ட் வந்து இன்வென்ட் பண்ணிட்டே வராங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பீட் ஆஃப் த லைட் பத்தி நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பூமியில இருக்கோம். இந்த சூரியன் ஒளி அப்படின்றது எப்படி நமக்கு கிடைக்கிறது? சூரியன் கிட்ட இருந்து வர ஒளி தான் பூமியில பட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம். இந்த சூரியன்ல இருந்து பூமிக்கு வர அதுக்கு 8 மினிட்ஸ் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து ஒரு வைப்ரேஷன், ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் நான் வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லும் போது எல்லாமே ஒரு வேவ் ஃபார்மை நீங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ சூரியன்ல இருந்து புறப்பட்ட ஒளி ஒரு 8 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒளி இப்போ நம்மளுக்கு வருது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு வெளிச்சத்தை பார்க்குறீங்கன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வெளிச்சமானது 8 மினிட்ஸ் முன்னாடியே அந்த சூரியத்துல இருந்து தோன்றி வந்தது தான் நான் வந்து இப்போ அனுபவிக்கிறேன். ரைட்? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? அதே போல நீங்க வந்து ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒளியை வந்து நம்ம லைட் இயர்ஸ் அப்படின்ட்டு மெஷர் பண்ணுவோம். இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டார் வந்து எங்க இருக்குன்னா, இது 1000 லைட் இயர்ஸ் அவே ஃப்ரம் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த ஒரு கிரகம் எங்க இருக்குதுன்னா 10,000 லைட் இயர்ஸ் அவே ஃப்ரம் எர்த் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது என்னப்பா இந்த லைட் இயர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளி வந்து சில டைம் எடுக்கும், அதுக்குமே ஒரு ஸ்பீடு இருக்கு, அதுவுமே பயணம் செய்யுது. ஸோ ஒளி எந்த வேகத்துல பயணம் செய்யுதோ அந்த வேகத்தை பொறுத்து
அந்த தூரம் அப்படின்றத கால்குலேட் பண்றாங்க. பூமிக்கும் அந்த ஒளிக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்றத கால்குலேட் பண்றாங்க. ஸோ இந்த ஒளியானது வந்து டக்குன்னு வருது, லைக் பளிச்சுன்னு ஒரு லைட் போட்டா தெரியுது, அதுக்கு எப்படி ஸ்பீடெல்லாம் அதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. எல்லாத்துக்குமே ஸ்பீட் இருக்கு. ஸோ இந்த லைட் அப்படின்னாலுமே ஒரு வேவ் ஃபார்மை வந்து இமேஜின் பண்ணிக்கணும் நீங்க. ஸோ ஒரு அலை வந்து எப்படி போயிட்டு இருக்கோ, ஒரு ஃப்ரீக்வன்சி எப்படி போயிட்டு இருக்கோ, அது போகும்போது அதுக்கான டைம் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே எவ்வளோ ஸ்பீடா அது பயணம் செய்யுது அப்படின்றது பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். அதே போல நம்ம ஆலோசனைகளுக்கும் வேகம் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்ம ஆலோசனைகளோட வேகம் கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படி வந்து நீங்க லைட்டோட ஸ்பீட் கால்குலேட் பண்றீங்களோ அதே மாதிரி ஆலோசனைகளோட ஸ்பீடு கூட நம்ம சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஆலோசனை இங்க மூளையில உதிச்சு நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ற டைம் எவ்வளோ கேப் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு யோசனை வருது, அதை பொறுத்து நீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னா அந்த ரியாக்ஷனுக்கும் அந்த யோசனை உதிச்ச டைமுக்கும் அது நடுவுல எவ்வளோ கேப் இருந்துச்சு அப்படின்றத அவங்க கணக்கீடு பண்ணலாம். ஸோ தாட்ஸுமே கூட எவ்வளோ வேகமா இருக்கு அப்படின்ட்டு ஸ்பீட் ஆஃப் த தாட் நம்ம கால்குலேட் பண்ண முடியுது. அதே போலதான் ஒளியோட வேகத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நட்சத்திரத்துல இருந்து பூமிக்கு வந்து ஒரு ஒளி வருது. ஸோ நீங்க நட்சத்திரமோட ஒளி பார்க்குறீங்க ஆகாயத்துலனா, அது எங்கேயோ இருக்கு அந்த நட்சத்திரம், அந்த ஒளியானது நீங்க பூமியில இருந்து பார்க்குறீங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அந்த நட்சத்திரம் வந்து 10,000 இயர்ஸ் லைட் இயர்ஸ்க்கு லைக் தூரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10,000 லைட் இயர்ஸ். ஸோ இந்த 10,000 லைட் இயர்ஸ் என்னன்னா, அங்க இருந்து அந்த நட்சத்திரம் உதிக்கிற ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஒளி நமக்கு 10,000 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நம்மளை வந்து சேருது. ஸோ அந்த வேவ் வந்து அலை வந்து டிராவல் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த அலையானது டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது எவ்வளோ தூரம்னா, நமக்கு அந்த 10,000 இயர்ஸ் தூரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு 10,000 ஆண்டு கழிச்சு தான் அந்த ஒளி வந்து நமக்கு இங்க பூமியில வந்து நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அதே போல இப்போ வந்து சப்போஸ் நீங்க அந்த பார்க்குற நட்சத்திரம் அந்த அந்த நட்சத்திரம் வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10,000 இயர்ஸ் முன்னாடி உதிச்ச லைட்டு நமக்கு இப்போ தெரியுதுன்னா, அப்போ 10,000 இயர்ஸ் அந்த லைட் உதிச்ச பிறகு அந்த நட்சத்திரமே அழிஞ்சிருக்கும். எப்படி அழிஞ்சிருக்கும்? சப்போஸ் ஏதாவது ஒரு விபத்து நடந்து வேற ஒரு நட்சத்திரம் அதை முட்டி அது வந்து அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நட்சத்திரம் அழிஞ்சிச்சுனாலும் அதுல இருந்து வந்த ஒளி நம்மளை வந்து 10,000 இயர்ஸ்க்கு அப்புறமும் நம்மளை சேருது. ஸோ அந்த ஒளியை ப்ரொடியூஸ் பண்ணதே அந்த நட்சத்திரம் தான். ஆனா அந்த நட்சத்திரம் வந்து அழிஞ்சிட்டாலுமே அதுல இருந்து வந்த ஒளி அந்த அலை டிராவல் பண்ணி 10,000 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து இங்க பார்க்க முடியுது. ஸோ இங்க வந்து கான்செப்ட் ஆஃப் டைம் அப்படின்றது கம்ப்ளீட்டா மாறிடும். ஸோ டைம் ஸ்பேஸ் இந்த விஷயம் எல்லாமே கம்ப்ளீட்டா மாறுது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நம்புறேன். அடுத்தது, இப்போ வந்து நாம வந்து எங்கேயோ இருக்கிற நட்சத்திரத்தோட ஒளி தான் நம்ம வந்து பூமியில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பூமியில நடக்கிற சம்பவங்கள் நம்ம வேற ஏதோ ஒரு கிரகத்துல இருந்து பார்க்குறோம் அப்படின்ட்டு இமேஜின் பண்ணுங்களேன். இப்போ வந்துட்டு நீங்க ஒரு பிளானட் ஏல இருக்கீங்க. ஸோ பிளானட் ஏல இருந்து பூமியில என்ன நடக்குது, பூமியில இருந்து வர ஒளிய அந்த பிளானட் ஏ மூலமா நீங்க பாக்குறீங்க. ஒரு டெலிஸ்கோப் வச்சோ வாட் எவர் யூ ஹாவ் சம் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளானட் ஏக்கும் இந்த பூமிக்குமே 3,000 இயர்ஸ் கேப் இருக்கு. நான் ஏன் இந்த 3,000 இயர்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த எந்த ஒளி உதிச்சதோ அது டிராவல் பண்ணிட்டு இந்த ஒரு கிரகத்தை பிளானட் ஏ சேர அதுக்கு 3,000 இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ அந்த பிளானட் ஏல இருந்து நீங்க அந்த டெலிஸ்கோப் வச்சு பாக்குறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்னா, அந்த இமேஜின் அந்த டெலிஸ்கோப் வச்சு நீங்க ஒளி மட்டும் இல்ல, அந்த ஒளியில இருந்து அந்த எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு பூமியில அப்படின்னு கூட அந்த விஷயத்தை எல்லாம் டீகோட் பண்ண முடியுது. ஸோ அந்த டெலிஸ்கோப் வச்சு நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அந்த டிஸ்டன்ஸ் 3,000 இயர்ஸ் இல்லையா? ஸோ நீங்க என்ன பாக்குறீங்களோ அந்த கிரகத்துல அது எல்லாமே கூட பூமிக்கு 3,000 இயர்ஸ் முன்னாடி என்ன நடந்துச்சோ அந்த காட்சிகள் எல்லாமே தான் தென்படும். அந்த பிளானட் இப்போ அங்கதான் இருக்கு, பூமி இங்கதான் இருக்கு. பட் அவங்களுக்கு என்ன காட்சி தெரியும்னா,
3000 வருடங்களுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சோ, என்ன ஒளி வந்துச்சோ அதுதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அங்க இருந்து அவங்க 3000 வருடம் முன்னாடி இஜிப்சியன்ஸ் எப்படி இருந்தாங்க, சைனீஸ் சிவிலைசேஷன் வந்து எவ்வளோ ஓங்கி இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அவங்க வந்து இப்போ பார்க்க முடியுது. அதே போல இப்போ இன்னொரு கிரகம் எடுத்துக்கோங்க, பிளானட் பி எடுத்துக்கோங்க. இந்த பிளானட் பிக்குமே பூமிக்குமே நடுவுல எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 1000 லைட் இயர்ஸ். 1000 லைட் இயர்ஸ்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லைட் டிராவல் பண்ற ஸ்பீடு. ஸோ நீங்க அந்த கிரகத்துல இருந்து நீங்க வந்து டெலிஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும், 1000 இயர்ஸ் முன்னாடி பூமியில என்ன நடந்துச்சோ அந்த காட்சிகள் எல்லாமே அந்த கிரகத்துல இருந்து பார்க்க முடியும். ஸோ பூமியில இருந்து எவ்வளவு தூரம் இருக்காங்களோ அந்த ஒரு லைட் அண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எப்படி ரீச் ஆகுதுன்னா அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து தான் ரீச் ஆகுது. ஸோ நீங்கள் 1000 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு எப்படி வந்து இந்தியாவில் சிவிலைசேஷன் எப்படி இருந்துச்சு, அமெரிக்கா வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அப்புறம் வந்து யூரோப்ல எப்படி நடந்துச்சு விஷயங்கள் எல்லாமே, இது எல்லாமே கூட பார்க்க முடியுது. ஸோ ஒரே விஷயம், பிளானட் ஏ வந்து 3000 இயர்ஸ் கேப் இருக்கிறதுனால 3000 இயர்ஸ் முன்னாடி என்ன நடந்துச்சோ அது பார்க்க முடியுது. அதே விஷயம் பிளானட் பியில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் 1000 இயர்ஸ்னால 1000 இயர்ஸ்க்கு என்ன நடந்துச்சோ அது பார்க்க முடியுது. ஸோ இங்கே என்ன இமேஜின் பண்ணிக்கணும்னா இந்த ஒளின்றது ஒரு அலை மாதிரி. ஸோ 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரொடியூஸ் ஆன ஒளி கொஞ்சம் 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 கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி அந்த கிரகத்தை சேருது இப்போ. ஸோ நீ இப்போ பார்க்குறது எல்லாமே கூட இப்போ நடக்கிற விஷயம் இல்லை, 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற விஷயம். அந்த அலை எவ்வளோ டைம் எடுத்து ட்ராவல் பண்ணுதோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது சேருது. ஸோ அதே வந்து ஒரு கிரகம் வந்துட்டு சம் பில்லியன் லைட் இயர்ஸ் அவே இருந்துச்சுன்னா அப்போ அந்த டைம்ல பூமி எப்படி இருந்திருக்கு, எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதெல்லாமே பார்க்க முடியும். ஏன்னா இப்போ அவங்க அந்த காட்சியை பார்க்குறாங்கன்னா அப்போ உதிச்ச அந்த அலை கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேர்ந்து இப்போதான் அவங்கள அது ரீச் ஆகுது. ஸோ டைனாசஸ் இருந்த காலகட்டம், அதுக்கு முன்னாடி பூமி எப்படி உதிச்சிச்சு, அது எல்லாம் காட்சிகள் எல்லாம் அவங்க பார்க்க முடியும். ஸோ இங்கே டைம்ன்ற கான்செப்டே டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த விஷயம் எல்லாருக்குமே புரியுதா மாஸ்டர்ஸ்? ஃபைன். அதே போல் சவுண்டு கூட ஒரு வைப்ரேஷன் தான். எப்படி வந்து லைட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோமோ அதே மாதிரி சவுண்டோட ஸ்பீடு கூட கால்குலேட் பண்ணலாம். யூஸ்வலி ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்துட்டு லைட் விட கம்மியாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் நம்மளுக்கு காட்சி தெரிஞ்ச பிறகு தான் சம்டைம்ஸ் அந்த சவுண்டுன்றது கேட்குது. அதே போல் இப்போ இடி மின்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மின்னல் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் இடியோட சத்தமே கேட்குது. ரெண்டுமே ஒரே தடவை கேட்கறது இல்லை. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நீங்க ஒரு மலை உச்சியில இருக்கீங்க, இன்னொரு மலை உச்சியில இருந்து ஒரு கன் ஷாட் நடக்குது. ஸோ அந்த கன் ஷாட் நடக்கும்போது கரெக்டா அந்த புல்லட் ரிலீஸ் ஆகி அது ஆல்ரெடி காத்துல வரும்போது தான் அது ப்ரொடியூஸ் ஆன சவுண்டே கேட்கும். அதே போல நீங்க வந்து இன்னொரு அதே மலை உச்சியில இருந்து ஒரு மரத்தை யாரோ வந்து வெட்டுறாங்க. ஸோ அந்த வெட்டுறதை நீங்க பார்த்தாலுமே அந்த அந்த ஆக்ஸோட சத்தம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கேட்குது. அதே போல யாரு நீங்க வந்து கன் ஷாட்டோட கன்னை வச்சு நீங்க வந்து கொலை பண்றீங்களோ அந்த கொலை பண்ற பர்சனுக்கு எப்பவுமே அந்த அந்த ப்ரொடியூஸ் ஆன சவுண்டு, அந்த ட்ரிகர் ஆன சவுண்டுன்றது கேட்காது. ஏன்னா ஆல்ரெடி அந்த வேகத்துக்கு அந்த புல்லட் உள்ள போயிருக்கும், அது உள்ள போன பிறகுதான் அது ப்ரொடியூஸ் ஆன சவுண்டே அப்போ வந்திருக்கும். ஸோ ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணாதான் அந்த வருது புல்லட் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகுது கன்ல இருந்து இல்லையா. ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆன சவுண்டு அதுக்கப்புறமா தான் கேட்குது. விச் மீன்ஸ் நம்ம லைட் ட்ராவல் பண்ணுற வேகத்தை விட சவுண்டுன்றது ஒரு கம்மி படியில தான் ட்ராவல் ஆகுது. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒலி அப்படின்றது வெறும் ஒலி மட்டும் இல்லை, அது வந்து இன்ஃபர்மேஷன். எப்படி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ப்ரொஜெக்டர் இருக்கு. அந்த ப்ரொஜெக்டரில் நீங்கள் வந்து வெள்ளையாக அந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வச்சுட்டு அந்த ப்ரொஜெக்டர் லைட் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன் மேலே படும்போது தான் அங்கே ப்ரொஜெக்டர்லேருந்து வர ஒளி நீங்கள் வந்து பிக்சரைஸ் பண்ண முடியுது. கரெக்டா? அதே போல் டிவி தான். டிவி பின்னால் கூட ரேடியோ வேவ் டெக்னாலஜி இருக்குது. ஸோ நீங்கள் ரேடியோ வேவ்ஸ் வரும்போது அந்த ரேடியோ வேவ் தான் பிக்சராக கன்வெர்ட் ஆகுது.
ஸோ நம்ம வந்து டிவியில் பார்க்க முடியும். எப்படி வந்து இந்த ப்ரொஜெக்டரோட லைட்டு வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் ஒயிட் ஸ்க்ரீனில் போட்டால் தான் அது என்ன பிக்சர்னு தெரியும். அது இல்லாமல் ஜஸ்ட் அந்த ப்ரொஜெக்டரை ஒரு ஜன்னலுக்கு ஒரு ஜன்னல் திறந்துருக்கு, அந்த ஜன்னல் வழியாக நீங்கள் வச்சிங்கன்னா அந்த லைட்டு வந்து ஜஸ்ட் ஜன்னல் வெளியில் போயிட்டு ஒன்றுமே தெரியாது. ஒரு லைட் வருதுன்னு தெரியும் ப்ரொஜெக்டர்லேருந்து. அதே போல தான் எந்த ஒரு வைப்ரேஷன் எந்த ஒரு ஒலியுமே வரும்போது அதுக்கு ஒரு சர்ஃபேஸ் வச்சு அது மேலே அது பட்டாதான் அது என்ன காட்சி அளிக்குது அப்படின்றதே புரியுது.